நிறைய பேர் என்னுடைய மேக்கப் கரகாட்டத்துக்கான மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? அது வந்து ஒரு தடவை பெட்டி பைபாஸில் வரும்போது பெட்டி பறந்துருச்சுடா. பறந்து கீழே விழுந்து பாக்ஸ் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு புதுசாக ஒரு பர்ஸ் வாங்கினேன். சரியா? அப்போது நம்ம மேக்கப் ப்ராடக்ட்லாம் அதில் வந்து ஆல்ட்ரேட் பண்ண போகிறேன். அதான் எல்லாத்தையும் அப்புறம் மஞ்சப்பையில் வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ நம்ம ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். வேறு பாக்ஸில் வச்சுருந்தோம். இது வந்து என்னுடைய பேன்கேக் அதுக்காக வாங்கின புது பர்ஸ் தான். இது ரெண்டுமே புதுசாக வாங்கினேன். ஸோ இதெல்லாம் இதில் மாற்ற போகிறோம். அப்படியே மாற்றும் போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு 27 பேன்கேக் இது தான். இந்த பேன்கேக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 27 பேன்கேக். இது வந்து நார்மல் யூஸ்க்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்களேன், இது இப்படி தான் இருக்கும். தெரியுதாடா? இப்படி தான் இருக்கும். நான் இது வந்து மஞ்சள் கலந்து இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இப்படி ஆக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் கலந்து. இதில் எடுத்து இதில் போட்டு மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிடுவேன். ஸோ அதனால் இது இப்படி இருக்குது. அருணி உள்ளே போகலன்னா வெளியே போ. இருக்குது. ஃபஸ்ட்டு பேன்கேக் இதில் வச்சுருவோம். இந்த பவுச் அழகாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். பேன்கேக் அழகாக இருக்கும். இது வந்து மஞ்சள். நான் யூஸ் பண்ணுற இந்த மஞ்சள் எப்படி இருக்குது பாருங்க. நான் யூஸ் பண்ணுற மஞ்சள் இதாக இருக்கும். ஆனால் இது வந்து நாங்கள் பெயிண்ட் ஷாப்பில் தான் வாங்குவோம். பட் இது நீங்கள்லாம் கேட்குறீங்க, என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இது கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஓகே. எல்லோ. அப்புறம் வந்து ப்ரைமர். அந்த ப்ரைமர் காலியாகிடுச்சு. இதில் ப்ரைமர் 3-in-1 ப்ரைமர் அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து ரோஸ். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ப்ளஷ், இந்த ப்ளஷ்ஷு தாங்க. இதோடைய நியூ பாக்ஸ் ஒன்று தான் இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ப்ளஷ்ஷு. ஏன்னா இந்த ப்ளஷ்ஷு வந்து இது எவ்வளோ தெரியுமா? அப்போது வந்து எங்கள் அம்மா வாங்கும்போது 10 ரூபா 15 ரூபா, அப்புறம் 25, இப்போ 35 சம்திங் வந்துருச்சு. இது கிடைக்கவே மாட்டேங்குது. ஸ்டாக்கே இல்லைங்கிறாங்க கேட்டால். இது வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது, அவைலபிள் தான். இதை வச்சு தான் நாங்கள் போட்டுப்போம். இப்படி இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு லேசாக லைட்டாக போட்டாலே போதும். ஆனால் இதை நாங்கள் நார்மல் யூஸ்க்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது புதுசாகவே இருக்குது. அதனால் பழசு காலியானோன்னே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஜிங்கிலி எதை தூக்கிட்டு ஓடப்போகுதுன்னு தெரில. பழசே எனக்கு இவ்வளோ இருக்குது. ஆனால் இது எப்படி எங்களுக்கு 4 மாதம் 5 மாதத்துக்கு வரும்டா. நாங்களும் அப்படியே தேய்ச்சி அப்படியே லைட்டாக அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஷ்ஷு. அப்புறம் இது வந்து ஐடெக்ஸ் காஜல். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். நம்ம ஷாப்புக்கு வாங்கி இன்னும் ஸ்டாக் எல்லாம் இறக்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஐடெக்ஸ் காஜல். இந்த காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. ஐடெக்ஸ் காஜல். அப்புறம் வந்து ப்ளஷ்ஷுக்கான ப்ரஷ்ஷு இது. அப்புறம் வந்து இந்த கோல்டு கலர். இங்கே பாருங்களேன், நான் ஐஷேடோவுக்கு யூஸ் பண்ணுவேன்ல கோல்டு. இதில் நிறைய கலர்ஸ் நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுருப்பேன். வேறு லெவல் இருக்கும். கோல்டு கலர் காலியாக போச்சு, இதுவும் வாங்கணும். அப்புறம் வந்து ஒயிட் கிளிட்டர். இது தான் மேலே இங்கே போடுறேன்ல அந்த ஒயிட் கிளிட்டர். இது அப்படியே போகிறோம். இப்படி இருக்கு பத்தியா? ஒயிட் கிளிட்டர். அப்புறம் வந்து நம்மளுடைய மஸ்காரா, ஃபேவரட் மஸ்காரா ஸ்விஸ் பியூட்டி. அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச். இந்த பேன்கேக்கை நாங்கள் இந்த ஸ்பாஞ்சில் தான் போடுவோம். வேறு இந்த பிளெண்டரு ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாருமே இது தான் வச்சுருப்போம். நீங்கள் எந்த கராட்டக்காரங்கிட்ட போனாலும் சரி இது தான் வச்சுருப்பாங்க இது. அப்புறம் வந்து நான் வந்து இங்கெல்லாம் ஒரு லைனரு பொட்டுலாம் வைக்கிறேன்ல, அது வந்து இது தான். இது வந்து ஐலைனர் தான். பட் நான் வந்து அது சும்மா பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அடுத்து வந்து எங்களுடைய கண்மைட்ட பார்ப்போம். பெரிய பாக்ஸ் நாங்கள் எடுத்து குச்சியிலே எடுக்கிறனால இப்படி இருக்கு உள்ளுக்கு இது. அப்புறம் அதை தொட்டு போடுறதுக்கு இந்த ப்ரஷ் ஒன்று, ப்ரஷ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரஷ், அப்புறம் வந்து குச்சி. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், கண்மை ஐப்ரோ வரைகிறதுக்காக. தயவுசெய்து பார்லர் பியூட்டிஷியன்ஸ் படித்தவங்க என்னை திட்டாதீங்க, இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். ஸோ நாங்கள் இந்த டூத் பிக்கை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஐப்ரோவை வந்து ஷேப் கொண்டு வருவோம். இது இல்லாமல் நாங்கள் கிடையாது, நாங்கள் இல்லாமல் இது கிடையாது. எந்த ஹோட்டல் போனாலும் நாங்கள் ஆட்டையை போட்டு வந்துடுவோம். எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க, ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி. ஸோ இது இருக்குது இதுக்குள்ளே, ஓகேவா? அப்புறம் உங்களுடைய லிப்ஸ்டிக் ஷேடு கேட்டிருந்தீங்க. என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேடு வந்து பிங்க்கு தான். பிசு பிசுன்னு இருக்குது. இதுக்கு தெரியல, என்னன்னு தெரியல, பார்ப்போம், கழுவணும். இதுதான் என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேடு. இது வந்து நான் கலர் எசன்ஸ்லேருந்து வாங்கினேன். நேம் தெரியுதா? கலர் எசன்ஸ்லேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஷாப்லேயும் நிறைய கிடைக்கும். பாருங்களேன். இங்கே வா, இது காமிடா தூக்கிட்டு போகிறது பார்த்தீங்களா? எப்படி கொண்டு வா, எடுத்துட்டு வா, அதை கொண்டு வா, ஜிங்லி, எடுத்துட்டு வா ஜிங்லி. அட கொண்டு வா, கத்த விடாத, எடுத்துட்டு வா, கொண்டா, ஓடியா, வா ஜிங்லி, வா, அதை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. படுத்துக்கிடுச்சு, ரெஸ்ட் கத்த முடியாது. இதை பண்ண இதுதான் என்னுடைய பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக். யாருடா? இதுதான், இந்த பிங்க் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த கலர் எசன்ஸ்லேருந்து இந்த லிப்ஸ்டிக். அப்புறம் இன்னும் 2 வாங்கியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட அப்புறமா காட்டுறேன். அப்புறம் வந்து வேறு கோல்டு கிளிட்டர், நோஸ்க்கு போடுறோம்ல அது. வந்து நோஸ்க்கு போடுவோம். எல்கே பார்க்குறேன், என்னத்தை போட்டு தொலைகிறீங்க? என்னடா நேரம் வாயை விட்டு கேட்டிருப்பாரு, உங்களுக்கு இவ்வளவு இருக்கே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? நீ போடுறதுல ஏதாவது ஒன்று எனக்கு கொடுமா அப்படிங்க பாரு. அப்புறம் வந்து இதுலேயும் நிறைய வச்சுருக்கீங்க பாருங்கள், நான் கொட்டுறேன் இதை. இது வந்து லைனர், மார்ஸ்லேருந்து இந்த லைனர். இது வாட்டர் ப்ரூஃப், பியூர் வாட்டர் ப்ரூஃப். என்னடா? ஓ, அந்த இது கிடையாதுப்பா. ஹைப்பர் ஸ்மூத், வேறு லெவல் இருக்கும் இந்த லைனர். இதுதான் எங்களுடைய ஃபேவரெட். மார்ஸ்லேருந்து வந்திருக்கிறதுனால வந்து யாராலையும் இதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மார்ஸ்லேருந்து இந்த லைனர். ஆமாம். அப்புறம் வந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் பழசு தான், காலியாக போச்சு. இது என்ன கம்பெனின்னு தெரியல, பட் இது நம்ம கடையில் வாங்கினது தான், நம்ம கடைக்காக வாங்கி வச்ச லிப்ஸ்டிக் இது. அடுத்து வந்து இது வந்து பகலில் ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த கலர் தான், காப்பர். டே ப்ரோக்ராமுக்கு நான் இந்த கலர் தான் ஐஷேடோஸ் யூஸ் பண்ணுவேன். டேக்கு இது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதெல்லாம் ஒயிட் கிளிட்டர், பிங்க்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் இதுவும் அழகாக யூஸ் பண்ணுறதில்ல, கொட்டுதுடா. இதுவும் அந்த காப்பர் கொட்டுது. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வெளியே எடுத்தேன், அதனால் அப்படி இருக்குது. இவ்வளோ அழிச்சேனே, என்னோடய லைனர் போயிருக்கா. அப்புறம் வந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். இதுவும் இது எங்கே வாங்கினேன்னு தெரில, சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது வந்து இந்த பிங்க் நல்லாயிருக்கு. இதுவும்
சிங்கிலி வாயில் போட்டு தூக்கிட்டு ஓட்டுற வேலை வச்சுட்டு நான் அடி வாங்குவேன். அப்படியே எஸ்கேப் ஆகுது பாருங்க. தூக்கிட்டு வரேன்ப்பா. லிப்ஸ்டிக், அப்புறம் இது வந்து ஐஷேடோ மல்டி கலர். தெரியுதாடா? ஐஷேடோ தான் இது, சூப்பராக இருக்கும். இது வந்து க்ரீனு பிங்க்கு ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒயிட்டு, இது இதெல்லாம் நம்ம ஷாப்லேயே அவைலபிள் இருக்குது. அப்புறம் இதுவும் பழைய பேன் கேக் தீர்ந்து போச்சு. அப்புறம் நான் ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் பேலட் வச்சுருப்பேன். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடும்போது இதை எடுத்து போட்டுக்கிறேன். என்னென்ன கலரில் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த கலரில் வச்சுக்கிருவேன். இதை துடைச்சிரும், ஈரம் காஞ்ச துடைக்குங்க. அப்புறம் இது வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போடும்போது போடுறதுக்காக வச்சுருந்தேன், காலியாக போச்சு. இது இப்படியே போடலாம், காலியாக போச்சு. வேறு என்னடா இதில் என்ன இருக்குது காட்டியாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆனால் பாருங்களேன், நான் போட்டேன்ல லைனர், இங்கே பாருங்கள். மஞ்சப்பை பக்கத்தில் கிடக்குது, லைனர் தானே வர, லைனர் போவே இல்லை. பியூர் வாட்டர் ப்ரூஃப், நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கரகாட்டத்துக்கு. அப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே எதுக்குன்னா, இங்கே வரும் எல்லோரும் கேர்ள் பண்ணுறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து மிஷின்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். வரேன். ஒரு நிமிஷம், நான் இங்கே இருக்க முடியும் சேர்ந்து. எப்படி பார்த்தியா, கேர்ள் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மல் வாட்டர் தான், நார்மல் குழாய் தண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அதுவே அப்படியே செட் ஆகிக்கிறோம்டா. இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அவருக்கு என்ன மாதிரி கேட்பாரு, அவர்கிட்ட போய் கட்டு கொடுக்க முடியாது, இப்போ அடிப்பேன். அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபைனலாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஓபல், இது வந்து வெறும் டப்பா காலியாக போச்சு. இனிமேல் தான் வாங்கினுங்க. வா, என்னத்தையா தூக்கிட்டு ஓடுறதுலே இருப்பேன், போவாங்கிட்டு எஸ்கேப் ஆகுறதுலே இருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கட்டும், இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் காலியாக போனது. ஸோ இதெல்லாம் வீட்டில் வச்சு விட்ருவான். அடுத்து மெயினான ஐட்டம், ஓடிரு, அடிப்பேன் விட்டு. இந்த பக்கிட்ட கொண்டு இந்த லைனரையும் இந்த ஐலேஷையும் தெரியுதா? இப்படிதான் நம்ம ஒட்டணும். கேட்குறத்தியா? இப்படி வச்சிடணும். அப்புறம் இதில் என்ன தெரியுமா பண்ணணும்?
பண்ணிக்கணும் இல்லைடா, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? இது வந்து இந்த கலர் தெரியுது பார்த்தியா, இதை நம்ம புதுசு மாதிரி காட்டணும். அதுக்காக மேலே வந்து நம்ம லைனர் போட்டு விட்டோம்னா கலர் தெரியாது. இந்த கோல்டு தனியாக அசிங்கமாக தெரியும். ஸோ இதை ஒவ்வொரு டைமுமே நம்ம பண்ணணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், க்ரீன் போட்டால் க்ரீனாக நம்மளோட லேஷ் மாதிரி தெரியணும்ல. அப்போ இந்த கோல்டு தெரியும் போது அப்போ அவங்க கண்ணில் வேறு ஏதோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நிறைய வயசான பாட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏம்மா இது நீ வளர்த்தியா, எப்படி இது உனக்கு இப்படி வளர்ந்துச்சு அப்படிலாம் நிறைய பாட்டிங்க கேட்டிருக்காங்க என்கிட்ட. நாங்கள் அப்படியே எதுவுமே ஆமாம் பாட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படி சொல்லிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த பாரு, இப்போ தூரத்தில் வந்து பாரு, அந்த மாதிரி வச்சு சும்மா தேவை சொல்லக்கூடாது. இதுதான் ஹைலைட். சூப்பராக இருக்குல்ல, அம்மா ரெடி பண்ணுது பர்சனலாக. இந்த தோடு, இது வந்து என்னோடய தோடு. இது வந்து என்ன நான் பண்ணுற ஒரு சரி நானே தமிழுக்கு எடுத்துக்கிறேன், யாரும் எடுக்க வேணாம். இதை வந்து இந்த பர்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். வேறு என்னடா, வாட்டர் ஸ்ப்ரேவும் இதிலே போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து ஒட்டியானம் காசு மாலை அந்த மாதிரி. இது வந்து இடுப்பில் நான் எப்போவுமே இது போட்டிருப்பேன். ஸோ அதையும் இந்த பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிறோம். இவ்வளோதாங்க என்னுடைய கரகாட்ட மேக்கப். இவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பெட்டியில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அது போக இங்கே வந்து நான் ஒரு பாக்ஸ் நிறைய அந்த குச்சி வச்சுருக்கேன், டூத் பிக், அது வந்து இதில் வச்சுக்குவோம். இந்த பர்ஸ்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் பார்த்தேன் நேற்று சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் இந்த பர்ஸு. அவ்வளோதான். வேறு பேக்கில் என்ன கரகம், இந்த கொக்குமுடிக்கு மாற்ற இந்த பூ, என்னுடைய பேண்டு பாருங்களேன். இந்த பேண்டு தான்டா நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக சடமாட்டி கிடக்கும்ல, அது இந்த பேண்டு தான். இதுவும் தஞ்சாவூர்லேயே அந்த அண்ணனே தைச்சி கொடுத்துருவாங்க எங்களுக்கு இந்த பேண்டு. உள்ளே ஒரு 2 பேண்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம், அதெல்லாம் தான் இது. அப்புறம் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமாம், கொத்தனாருக்கு எப்படி இந்த கலவை, மம்பட்டி, சாந்து தட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு மேக்கப் திங்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வந்து இல்லாமல் அவங்களோட வேலைகள் ஓடாது. அப்புறம் வேறு என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இது தான். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.